கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் பிறரது பாவங்களை பார்த்து அவர்களை பின்பற்றக்கூடாது என்று சொன்ன தேவன், எரேமியா 3:10 இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறார். God expects us to be truthful. சில வேளைகளிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, இல்லை திருச்சபையாகவும் சரி, நாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடும். கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தபோதும் கூட நாம் ஞாயிறு ஆராதனைகளிலே பங்கு பெறலாம், மற்ற கூட்டங்களிலே நாம் பங்கு பெறலாம், நம்முடைய காணிக்கைகளை நாம் ஒழுங்காக நம்ம சபைக்கு கொடுக்கலாம், வெளியிலே நாம் பக்திமானை போல வேஷம் போடலாம். இப்படியெல்லாம் நம்ம வேஷம் போடுவதனாலோ இல்லை ஆவிக்குரிய செயல்களை செய்வதனாலோ நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக போவதில்லை. தேவன் நம்முடைய உள்ளத்திலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய இரகசிய வாழ்விலே நாம் தூய்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது, நான் ஆலயத்திற்கு வரும்போது மட்டுமல்ல, இல்லை என்றால் நான் பிற கிறிஸ்தவர்களோடு இருக்கும்போது மட்டுமல்ல, நான் தனிமையில் இருக்கும்போதும், விசுவாசிகள் ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் நான் வாழும்போதும் நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் இந்த இடத்திலே தோற்று போகிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் தேவனிடத்திலே வரும்போது மனம் திரும்பாதவர்களாய், இரட்டை வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் வருகிறோம். இதைதான் தேவன் கள்ளத்தனமாய் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள் என்று கூறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய இருதயத்திலே நாம் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஆலயத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அதே போல நாம் வீட்டிலும் நடந்து கொள்கிறோமா? கிறிஸ்தவர்கள் இல்லாத இடத்திலே, நாம் வேலை செய்யும் இடத்திலே, இல்லை என்றால் நாம் வாழ்கின்ற இடத்திலே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறதா? தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வாரம் முழுவதும் நாம் பாவம் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து ஒரு பக்திமானை போல திருச்சபையில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்தவர், நம்முடைய இரகசிய வாழ்வை அறிந்தவர், எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருப்பவர். எனவே நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். தேவன் தாமே இன்று அவருக்கு உண்மையுள்ளவர்களாகவும் என்றென்றும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாகவும் வாழக்கூடிய கிருபையும் ஞானத்தையும் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.